ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது மணி ஹிஸ்ட்ரியோட சீசன் 3 தான் பார்க்க போறோம். என்ன பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. சீசன் 1 and 2லயும் ராயல்மெண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட $1 million எடுத்துக்கிட்டு ப்ரொஃபஸரும் அவங்க கேங்கும் இன்டர்நேஷனல் வாட்டர்ஸை தாண்டி அந்த சைடு போயிட்டு இருக்காங்க. அவங்க கூடவே ராகலும் இருக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு சிட்டி நேம் கொடுத்துருவாங்க. இப்போ அந்த ராகவலுக்கும் ஒரு சிட்டி நேம் கொடுக்கப்படுது, லிஸ்பன். இப்போ இவங்க எல்லாருமே ஸ்பெயின்ல இருந்து தப்பிச்சு வெளியில வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ப்ரொஃபஸர் கடைசியா ஒரு கிளாஸ் எடுக்கிறாரு. சோ எல்லாருமே எங்க போய் தங்கணும், எவ்வளவு நாள் தங்கணும்ன்றத ஒரு சின்ன ரெட் கலர் ஃபைல்ல பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே அடக்கி கொடுக்கறாரு. சோ எல்லாருமே இதே மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணாங்கன்னா யாருக்கிட்டுமே மாட்ட மாட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கான காசுமே தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும். டோக்கியோ அந்த ரியோ பாத்தீங்கன்னா பேரடைஸ் ஐஸ்லாண்ட்ல பாத்தீங்கன்னா தங்கிட்டு இருக்காங்க. நைரோபி எல்சிக்கியும் அர்ஜென்டினா சைட்ல பாத்தீங்கன்னா தங்கிக்கிறாங்க. அண்ட் டென்வர் அண்ட் மோனிகா அவங்க பையன் சின்சினாட்டி கூட இந்தோனேஷியால பாத்தீங்கன்னா தங்கிக்கிறாங்க. ப்ரொஃபஸரும் அவருக்கேத்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா தங்கிக்கிறாரு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே பெர்ஃபெக்டா போயிட்டு இருந்துச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம. பிரச்சனை கொடுக்கறதுக்குன்னே ஒரு ஆள் இருப்பாங்க பாத்தீங்களா, அது வேற யாரும் இல்ல, டோக்கியோ தான். டோக்கியோ பாத்தீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு எனக்கு இந்த ஒரு அமைதி சுத்தமா பிடிக்கல, நான் ஒரு சத்தமான இடத்துல இருக்கணும், ஜாலியா இருக்கணும், பார்ட்டி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ரியோக்கு டாடா பாய் பாய் காட்டிட்டு கிளம்புறா. இப்ப இந்த ரியோ பாத்தீங்கன்னா நம்ம டோக்கியோக்கு ஒரு சேட்டலைட் போனை பாத்தீங்கன்னா கொடுக்கறான். உனக்கு என்ன எப்பயாச்சும் கான்டாக்ட் பண்ண நினைச்சேன்னா இந்த போன்ல நம்ம பேசிக்கலாம் சொல்றான். யாராலையுமே ட்ராக் பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்பி தான் கொடுக்கறாரு. பட் ஆனா இவங்களுக்கே ஒரு ஆப்பா மாதிரி நம்ம டோக்கியோவும் வேற ஊருக்கு போய் பார்ட்டி பண்ணிட்டு ரொம்ப ஜாலியா இருக்கிறா. ஆனா நம்ம ரியோ மட்டுமே 3ஆம் நாள்லயே அவரோட முழு மைண்டுமே இழந்துடுறாரு. அவருக்குன்னு சொந்தம் இந்த ஒரு ஐஸ்லாண்ட்ல யாருமே இல்ல, அவருக்கு சப்போர்ட்டிவா யாருமே இல்லன்னு சொல்லிட்டு என்ன பண்றது தெரியாம அங்கேயும் இங்கேயுமா ஓடிட்டு இருக்கிறாரு. ரொம்ப போர் அடிச்சனால நம்ம டோக்கியோக்கு போன் அடிச்சு எப்போ இருக்க, நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்டு இருக்க சமயத்துல அந்த ஒரு போன் காலை பாத்தீங்கன்னா யூரோப்ல இருந்து ஒட்டு கேட்டுறாங்க. சோ இப்ப ரியோ அண்ட் டோக்கியோ எங்க இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சிருது. இப்ப நம்ம ரியோ பாத்தீங்கன்னா ஒரு தீவுல இருக்கிறாரு. இந்த ஒரு தீவுல பாத்தீங்கன்னா யாராலுமே வெளில தப்பிச்சு போக முடியாது. அதனால படமா போலீஸ் பாத்தீங்கன்னா நம்ம ரியோவை பிடிச்சிடுறாங்க. சோ ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா டோக்கியோ மட்டும் தப்பிச்சிடுறாங்க. இந்த சைடுல பாத்தீங்கன்னா டோக்கியோ நம்ம ப்ரொஃபஸருக்கு போன் அடிச்சு என்ன பண்றது, ரியோ பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பிடிச்சிருப்பாங்க, ஏதோ பண்ணி ரியோ காப்பாத்துங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறா. சோ இப்ப ப்ரொஃபஸர் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. ஆனா ப்ரொஃபஸர் எப்படி இருந்தாலும் ரியோவை காப்பாத்தி தான் ஆகணும். ரியோவை பாத்தீங்கன்னா டெய்லியுமே போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு கிடக்குறாங்க. ப்ரொஃபஸர் எங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. சத்தியமா அவன் எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியாதுடா, அவன் போகும்போது ஒரு ரெட் ஃபைல தாண்டா கொடுத்தான், அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சா நான் சொல்ற மாட்டேனடா அப்படின்னு அவன் கெஞ்சா இருக்கோரியா கேக்குறான். இப்ப ப்ரொஃபஸர் எப்படி இருந்தாலும் காப்பாத்தி ஆகணும். அதனால பழைய டீம் எல்லாத்தையுமே ஒன்னா சேர்க்கிறாரு. எல்லாரும் இதுல இனிஷியலா ஒத்துக்காதனாலும் அவர் எல்லார்கிட்டயுமே இறங்கி பேசி ஒத்துக்க வைக்கலாம் சொல்லி பாக்குறாரு. கடைசியில எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. இப்ப டென்வர் பாத்தீங்கன்னா ஒரு சாலிடான பாயிண்ட சொல்லுவான். இப்ப மோனிகா அவன் பையன் சொல்லிட்டு ஒரு சைடுல அவன் ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கான். திரும்பியுமே இந்த ஈஸ்டுக்குள்ள கொண்டு வரலாம் சொல்லி பாக்குறாங்க. ஆனா அது நியாயமே கிடையாது. ஏன்னா டோக்கியோல தான் டென்வரோட அப்பா செத்தாங்க. சோ சப்போஸ் டென்வரும் உள்ள போய் செத்துட்டானா அந்த பையனும் அப்பா இல்லாம தான் வளர்ந்து ஆகணும். சோ ப்ரொஃபஸர் எல்லார்கிட்டயுமே பேசி இப்ப மணி ஹிஸ்ட்ரி பிளான பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாரு. சோ இந்த வாட்டி பாத்தீங்கன்னா காசு ஆட்டையை போடல, கோல்ட தான் ஆட்டையை போட போறாங்க. இப்ப ப்ரொஃபஸர் இது என்னோட பிளான் கிடையாதுன்னு சொல்லும் போது ஒரு சின்ன பிளாஷ்பேக். இட்டாலியில பல வருஷத்துக்கு முன்னாடி ப்ரொஃபஸரும் அவரோட பிரதரான பெர்லினோ ஒன்னா மீட் பண்ணி அந்த ராயல்மெண்ட்டுக்கான அந்த பிளானை ரெடி பண்ற சமயத்துல நம்ம ஏன் குட்டியே ஆட்டையை போடணும், பெருசா ஆட்டையை போடலாம் சொல்லி வேற ஒருத்தனோட பிளானை பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ண பாக்குறாங்க. மென்ட்டுக்கு முன்னாடி கோல்ட தான் ஆட்டையை போடலாம் சொல்லி நினைச்சாங்க. ப்ரொஃபஸர் இதுக்குள்ள போனா வெளியில வர்றது உசுறு மட்டும் தான், ரொம்பவே டேஞ்சர்ன்றனால சோ நம்ம மென்ட்டுக்குள்ளே போலாம் சொல்லி மனசை மாத்திக்கிறாரு. ப்ரொஃபஸர் எப்படி இருந்தாலும் ரியோவை காப்பாத்தி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம ஸ்டாண்ட் எடுத்து ஆகணும். இப்ப நம்ம ரியோ மேல எந்த ஒரு கேஸுமே போடாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த போலீஸோட மூஞ்சி எல்லாத்தையுமே கிழிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு இப்ப ப்ரொஃபஸர் அவரோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணி எல்லா மக்களுக்குமே ஓப்பனாவே சொல்றாரு. இப்ப ப்ரொஃபஸர் கேங்ல புதுசா ஒரு 3 பேர் இருக்காங்க. அதாவது பால்மரோ பிளானை எக்ஸிக்யூட் பண்ணவர் இவர் தான். டாக்கும் இப்ப டென்வரோட வைஃப் மோனிகா பேரை பாத்தீங்கன்னா மாத்திட்டாங்க. போகட்டா அவர் வந்து பெஸ்ட் ஃபில்டர், அது மட்டும் இல்லாம அண்டர் வாட்டர் ஸ்விம்மர் வேற. அதை தொடர்ந்து மார்க்ஸில் இவர் பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபஸர் மாதிரியே வெளியில இருந்து வேலை செய்யற ஒரு ஆள். அடுத்து ப்ரொஃபஸர் இதே மாதிரி ஒரு பெரிய ஸ்டாண்ட் எடுத்தாகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பலூன்ல இருந்து ஒரு காசு மலையே பொழிய ஆரம்பிக்குது. அது பாத்தீங்கன்னா 149 பில்லியன் காசு மலையே பொழிய ஆரம்பிக்குது. இந்த ஊரே கதி கலந்து போயிருக்கு, கலவரமே கிரியேட் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்லலாம். இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஆல்போண்டோ திரும்பி வந்துட்டாங்களா, கன்ஃபார்ம் இந்த வாட்டி பிடிச்சாகணும்னு சொல்லி ஆர்மி மெம்பர்ஸை உள்ள வர வைக்கிறாங்க. ஆனா இதுதான் நம்ம ப்ரொஃபஸரோட பிளானே. ஆர்மி வரதுக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே உள்ள வந்து சுத்தி எல்லா சைடுமே பாம் வெடிகுண்டை வச்சு அப்படியே வெடிக்க வச்சிடுறாங்க. அந்த பேங்க் அண்டர் அட்டாக்ல இருக்கிறதுனால 1 மணி நேரத்துல
நேரத்துக்கு அந்த பேங்க் அப்படியே மூடப்பட்டுரும். உள்ள போன உடனே பாதி மெம்பர்ஸை வெளியில அனுப்பிச்சு மிச்சம் பேரை தான் ஹாஸ்டேஜா வச்சுக்கிறாங்க. முன்னாடி பேங்க்ல என்ன பண்ணாங்களோ அதே தான் இங்கேயும் பண்றாங்க. இது எல்லாத்தையும் பண்றதுக்கு முன்னாடி இந்த பேங்க்ல கவர்னரும் இருக்காரு. இந்த கவர்னரை பிடிச்சாலும் மேபி இந்த பேங்கோட ப்ராசஸ் ஈஸியா நடக்கும். இந்த கவர்னர் அப்படியே ஆர்மி ஸ்டைல்லே கூட்டு போலாம்னு சொல்லி பாக்குறாங்க. கவர்னரோட 5 செக்யூரிட்டி கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா உஷாராயிடுறாங்க. இந்த செக்யூரிட்டியோட லீடர் பாத்தீங்கன்னா காண்டியா. இப்ப 2 பேர் மேலயுமே ஒரு டவுட் வந்துருது. இப்பனாலும் டோக்கியோ பாத்தீங்கன்னா காண்டியாவை அடிச்சு போட்டு இந்த பக்கம் கவர்னரை தூக்கிட்டு வெளியில போறாங்க. வெளியில போயிட்டு இருக்க சமயத்துல எப்படியோ தப்பிச்சிடுறாரு. இந்த சைட்ல டோக்கியோ நைரோபி பாத்தீங்கன்னா 5 செக்யூரிட்டி பாத்தீங்கன்னா கன் பாயிண்ட்ல மிரட்டுறாங்க. இருந்தாலும் அவங்களோட கேங் எல்லாமே சுத்து போட்டு கண்ணை கீழே போடுன்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம காண்டியா சொல்லு பேச்சு கேட்காம திரும்பி நம்ம பால்மோட சுட அவர் பக்கத்துல இருக்க கண்ணாடி மேல பட்டு அவர் கண்ணுக்குள்ளே கண்ணாடி போயிருது. சோ இதனால அவரால் ஒழுங்கா பார்க்க முடியாது. இப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா எல்லாருமே கண்ட்ரோல்ல எடுத்துடுறாங்க. கவர்னருமே எடுத்துடுறாங்க. அதுக்கு அடுத்து இவங்க இந்த டீமுக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஒரு 4 பேர் ஹாஸ்டேஜா நடிக்க வச்சு அவங்க 4 பேருமே நைரோபி இந்த சைடு கூட்டு போய் ஒரு 48 மீட்டர் கீழே இருக்கிற சேஃப் அதை பாத்தீங்கன்னா அன்லாக் பண்ண பாக்குறாங்க. அதை பாத்தீங்கன்னா சாதாரணமா ஓபன் பண்ண முடியாது. அது மேல கை வச்சாலே 1 கோடி லிட்டர் தண்ணி பாத்தீங்கன்னா வெளியில வந்துடும். அந்த அளவு அதிகமான பிரஷரும் இருக்குது. அந்த சேஃபை பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணாம சைட்ல பாத்தீங்கன்னா ஓட்டையை போட்டு உள்ள போலாம்னு சொல்லி பாக்குறாங்க. போகட்டா வேர்ல்டு கேட் ஃபில்டரா இருக்க சமயத்துல ஒரு பிசுரும் இல்லாம அழகா ஓட்டையை போட்டு உள்ள போயாச்சு. இதுக்கப்புறம் கோல்டு எடுத்து உருக்க வேண்டியதுதான். இதுக்கு முன்னாடி லீடரா இந்த அல்ஃபோண்டோவை வெளியில தள்ளி இப்ப பக்காவான லூயிஸை பாத்தீங்கன்னா உள்ளே இறக்கிக்கிறாங்க. அல்ஃபோண்டோமே சாஃப்டா இல்லாம இவர் எல்லாரையுமே ரொம்ப ரஃபா தான் ட்ரீட் பண்றாரு. உங்க செல்போன்ஸ் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணிடுவாங்க, உங்க செல்போன்ஸ் எல்லாத்தையும் குப்பையில போடுங்க சொல்லி சொல்றாரு. இவங்க எல்லாருமே உள்ள போயாச்சு. இப்ப ப்ரொஃபசர் கிட்ட வெளியில இருந்து கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஷார்ட் வேவ்ல ரேடியோ ரெடி பண்ணி இப்போ ஓப்பனாவே கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொஃபசர் எப்படி இருந்தாலும் போலீஸ் கூட கம்யூனிகேட் பண்ணல, அதனால இவங்க பழைய போன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றாங்க. இந்த போன்ல எதுலயுமே ஜிபிஎஸ் இல்ல, இன்டர்நெட்டும் இல்ல, எந்த இடத்துல இருக்காங்க சொல்லி ட்ராக்கும் பண்ண முடியாது. இந்த போனை பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி தான் கான்டாக்ட் பண்ண முடியும். அடுத்த வாட்டி பாத்தீங்கன்னா தூக்கி போட்டுறணும்.